தமிழ் ஃப்ளைட் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் சுகமாக இருக்கிறீங்களா? நான் நல்ல சுகமாக இருக்கிறேன். எஸ், இந்தியாவிலிருந்து எங்களுடைய சேனலில் புதிய சீரீஸ் ஒன்று ஆரம்பிக்குது, புதிய தொடர் ஒன்று ஆரம்பிக்குது. தலைப்பிலேயே பார்த்துருப்பீங்கள், நோர்வே தொடர். எஸ், நோர்வேக்கு போகிறேன். அதுக்கு தான் இப்போ எல்லாம் ரெடியாகி பேக் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டுக்கிறேன். ஏர்போர்ட்டுக்கு போகிறேன். ஸோ இந்தியாவிலிருந்து இன்னும் ஒரு 8 அல்லது 10 எபிசோட்ஸ் வரும் இந்த தொடரில். ஸோ நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு கொள்ள போகிறோம். நோர்வேயை பற்றி நிறைய வித்தியாசமான இடங்களுக்கெல்லாம் போகிறோம். வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம் நோர்வேயில் போயிட்டு. ஸோ நோர்வே பயணம் இனிதே ஆரம்பம். ஓகே, கேட்விக் ஏர்போர்ட்டில் வந்திருக்கிறேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டில் ஒரு மூலையில் வந்திருக்கிறேன் உங்களோட கதைக்கிறதுக்காக. வீட்டில் இருந்து ட்ரெயினில் நான் கேட்விக் ஏர்போர்ட்டினுடைய சவுத் டெர்மினல். ஸோ இறங்கி செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு இந்த முறை பெரிய பேக் கொண்டு நான் செக் பேக். ஸோ அதை போட்டுட்டு மற்றது ஒரு சின்ன ஒரு பேக் கொண்டு வச்சுக்கிறேன். ஏன்னா இந்த முறை நோர்வேக்கு 8 நாள் பயணம், 7 இரவுகள் 8 பகல்கள். ஸோ அப்போ அதுக்கு நிறைய ஐட்டங்கள் தேவை தானே. அதனால் செக் பேக் போட்டு நான் இந்த நோர்வே பயணத்துக்கு ஏன் பிளான் பண்ணினான்னு சொன்னால், அதாவது ஏன் நோர்வேக்கு போகணும்னு சொல்லி இந்த ஒரு ஐடியா சொன்னால், அதுக்கு முழுக்க காரணம் எங்களோட ஹாலண்ட் தான். இந்த ஃபுட்பால் மேட்ச் நடந்தது தானே, அந்த டைமில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயோ ஒரே ஹாலண்ட் சொல்லி இன்ஸ்டாகிராமை திறந்தாலே ஒரே ஃபுல்லாக அதுதான். அதுக்கு பாட்டெல்லாம் போட்டு ஹாலண்டுக்கு. அப்போ அதில் அப்பயே பிளான் பண்ணிட்டேன், ஓகே நோர்வேக்கு போகத்தான் இருக்குன்னு சொல்லி. அதுக்கு பிறகு கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ட்ரிப் தான் இந்த முறை. ஏன்னு சொன்னால் நோர்வே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் தானே. அதோட 8 நாள் நிற்கிறேன்னு சொன்னால் அப்போ கொஞ்சம் செலவு தானே. எல்லா செலவுகள் என்ன ஏதுன்னு சொல்லி நான் அப்புறம் போக சொல்கிறேன். ஸோ நோர்வேயில் நிறைய இடங்கள் பார்க்க போகிறோம், நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான இடங்கள் எல்லாம் பார்க்க போகிறோம். மோஸ்ட்லி இயற்கையான இடங்கள்லாம் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நான் இப்போ ஒஸ்லோவுக்கு தான் போகிறேன். ஆனால் ஒஸ்லோவில் பெரிய அளவில் மினக்கடையில. ஒஸ்லோவில் 2 நாள் நிற்பேன். ஆனால் எனக்கு நிறைய வேலை இருக்குது ஒஸ்லோவில். ஸோ நான் என்னுடைய வேலையை தான் பார்க்க போகிறேன் ஒஸ்லோவில். பெரிய அளவில் இடங்கள் சுற்றி பார்க்க போகிறதில்ல. அதுக்கு பிறகு அங்கேருந்து வலிக்கிட்டு வேறு இடங்களுக்கு போகிறேன். ஸோ இங்கேருந்து போகைக்குள்ளே லண்டன்லேருந்து ஒஸ்லோவுக்கு போயிட்டு, பிறகு ஒஸ்லோவிலேருந்து வேறு இடங்களுக்கெல்லாம் போயிட்டு திரும்பி வரும்போது வேறு ஏர்போர்ட்லேருந்து தான் லண்டனுக்கு வர போகிறேன். ஒஸ்லோவிலேருந்து வர மாட்டேன். அது இப்பயே சொன்னால் சஸ்பென்ஸ் இருக்காது. ஸோ போ நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ கேட் நம்பர் போட்டுட்டோம். கேட் நம்பர் 16. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 10ல் இருந்து 95 வரைக்கும் இந்த பக்கம் இருக்குது. ஸோ இந்த பக்கம் போவோம். கேட் நம்பர் 16. என்னென்னு சொன்னால் இது சவுத் டெர்மினல் தானே. இங்கே முதல் என்னத்துக்கோ ஞாபகமாக இருக்குது. அமெரிக்காவுக்கு போகிறதுக்கா இதுக்கோ ஞாபகம் இருக்குது. மறந்துட்டேன், என்னென்ன சரியாக ஞாபகம் இல்லை. பழைய ஹிஸ்ட்ரியை கிண்டி பார்க்கணும். அடிக்கடி ஃப்ளை பண்ணுறபடியால் ஞாபகம் இல்லை. ஆனால் இங்கே ஞாபகமாக தான் இருக்குது. நோர்த்துக்கு தான் கூட போகிறது. கேட்விக் நோர்த்தில் தான் கூட ஃப்ளைட்ஸ் எடுக்கிறது. சவுத்துக்கு வர்றது சரியான ரயர். இல்லை முன்னுக்கு 10ல் ஆரம்பிக்குது. 10, 11, 12 எங்கிட்ட 16. எனக்கு இந்த கேட்ஸுக்கு போகிறதுக்கு அடித்து பிச்சு கொண்டு போகிறதுனா பிடிக்காது. ஏன்னாடா எப்படி எங்களை விட்டு கடைசி வரைக்கும் ஃப்ளைட் எடுக்கவே மாட்டினோம். நாங்கள்லாம் ஏற்கனவே செக்கின் எல்லாம் முடிச்சு உள்ளுக்கு வந்துட்டோமே. அப்போ என் பேரை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதோட 3:05க்கு தான் ஃப்ளைட். அப்போ கடைசியாக கேட் பூட்டாக்கும் முதல் எல்லோரும் வந்திருக்கிறமாட்டு பார்த்து கன்ஃபார்ம் பண்ணாமல் கடைசி வரைக்கும் கேட் பூட்டவே மாட்டினோம். அது போக முன்னுக்கு போய் கியூவில் ஒரு பிரயோசனமும் இல்லை. கடைசியாக போனாலும் எனக்கு ஒதுக்கப்பட்ட சீட் இருக்குன்னு தானே, அந்த சீட் அப்படியே தான் இருக்கும். சீட்டில் யாரும் இருக்க போகிறதும் இல்லை. ட்ரெயின் அடிச்சு பிச்சு கொண்டு போவான். ஸோ நின்று எல்லா இடம் வீடியோஸ் எடுத்து ஃபோட்டோஸ் எடுத்து சும்மா உங்களுடைய டெம்பிளாக காய்ச்சி கொண்டு அல்லது ஏதாவது ஃபோனை நோண்டி கொண்டு இருக்க வேண்டிய. ஓகே, கேட்டை தாண்டி உள்ளுக்குள்ளே வந்தாச்சு. இப்போ வெயிட்டிங் ரூமில் வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறேன். என்னுடைய சீட் பார்த்திங்கன்னு சொன்னால் 21A 21A என்று சொன்னால் ஒரு கோனரில் வரும். ஸோ விண்டோ சீட். ஸோ புதினங்கள் பார்த்துட்டு போகலாம். மற்றது நான் குரூப் பி, ஏபிசி என்று 3 குரூப் தான். என்னென்னு சொன்னால் சின்ன ஃப்ளைட் தானே, அதோட ஷார்ட் ட்ரிப் தானே. 2 hours 5 minutes தான் மொத்த நேரம். ஸோ இங்கே சரியாக 3:05க்கு ஃப்ளைட் வலிக்கிறது. அங்கே 6:10க்கு
யூகே டைம் 5:10க்கு, ஒஸ்லோ டைம் 6:10. என்னென்னு சொன்னால் 1 ஹவர் வந்து அங்கே முன்னுக்கு இருக்குது யூரோப்பியன் டைம்ன்ற வழியால். ஸோ லைஃப்பில் முதல் முறையாக நோர்வேக்கு போகிறேன், ஒஸ்லோவுக்கு போகிறேன். போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி. நோர்வே வந்து ஒரு வித்தியாசமான நாடு, பெரிய பணக்கார நாடு, நல்ல வசதியான நாடு. எரிபொருள் எண்ணெய் ஏற்றுமதியில் வந்து நெச்சு பார்க்க முடியாத அளவுக்கு சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வச்சுக்கணுமாம். Other passengers can passenger. Thanks for your cooperation. ஆல்ரைட், வந்து சீட்டில் இருந்தாச்சு. சீட் வந்து சூப்பராக இருக்குது. சீட் வந்து சூப்பராக இருக்குன்னு சொன்னால் அந்த கம்ஃபர்டபுளாக இருக்குது. நல்ல கால் வைக்கக்கூடிய மாதிரி இடமெல்லாம் நல்லா இருக்குது. லெக் ரூம் வந்து நல்ல பெருசாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் லெக் ரூமுக்கு வந்து நல்ல இடம் கொடுத்துக்கிறாங்க. காலை கொண்டு அங்கே நீட்டலாம், ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நல்லா வசதியாக இருக்குது. பொதுவாக பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சீட்டுகள் அங்கே முன்னுக்கு தான் இருக்கும். அது கொஞ்சம் விலை கூட. பட் நான் இங்கே தான் செலக்ட் பண்ணினேன் பின்னுக்கு. இதில் வந்து பிஸ்னஸ் கிளாஸ், ப்ரீமியர் கிளாஸ், அந்த கிளாஸ், இந்த கிளாஸ் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. எல்லாமே ஒரே கிளாஸ் தான், எல்லாமே ஒன்று தான். ஆனால் முன்னுக்கு வந்து கொஞ்சம் வசதியாக இருக்கும். இந்த லெக் ரூம் வைக்கிறதுக்கு சீட்டுகளுக்கு இடையில டிஸ்டன்ஸ் எல்லாம் வந்து வசதியாக இருக்கும். ஆனால் அது கொஞ்சம் விலை கூட. பட் இதே நல்லா இருக்குது, ஒரு பிரச்சனையுமே இல்லை. ஸோ நீங்கள் நோர்வேஜியன் இதில் வந்து ஃப்ளை பண்ணும்போது இந்த மாதிரி காசை வந்து எக்ஸ்ட்ராவாக செலவழிக்காதீங்க. இதே சூப்பராக தான் இருக்குது. Thank you. Talk. Thank you. Bye. 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 ஓகே, அவ்வளோதான், வந்து சேர்ந்தாச்சு. வெல்கம் டு நோர்வே. நோர்வே உங்களை அன்புடன் வரவேற்கிறது. பெருசாக க்ரௌடே இல்லை. ஃப்ளைட்டால் இறங்கி குயிக்காக வந்து பாஸ்போர்ட்டை ஸ்கேன் பண்ணியாச்சு, கேட் ஓப்பன் ஆச்சுது, வந்தாச்சு. அவ்வளோதான், ஒரு நிமிஷம் கூட மினக்கடையில் எல்லாமே குயிக்காக முடிஞ்சுது. இப்போ வந்து சூட்கேஸ் எடுக்கணும், பேக்கேஜ் கிளைமுக்கு போகணும். பாருங்கள் நோர்வே ஏர்போர்ட் எப்படி இருக்குன்னு. ஓகே, வந்தோடனே டியூட்டி ஃப்ரீ வந்து மேலே டேக்ஸ் ஃப்ரீ என்று எழுதிக்கணும். டேக்ஸ் ஃப்ரீ என்று சொல்லி ஹெவியை பாருங்கள், 1 கிலோ வரும் ப்ராடக்ட். 800 கிராம் ஃபுல்லாக சாக்லேட்ஸா. கேண்டி கிங். ஸோ டியூட்டி ஃப்ரீயில் வந்து எதுவும் வாங்குகிற ஐடியா இல்லை. சும்மாக்கா சுற்றி பார்த்து நான் எப்படி இருக்குன்னு சொல்லி. ஏன்னு சொன்னால் இதுதான் என் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் நோர்வேயில். ஸோ இப்போ போயிட்டு பேக்கேஜ் கிளைம். ஸோ சூட்கேஸ் எடுத்துக்கொண்டு இங்கேருந்து ட்ரெயின் எடுத்துக்கொண்டு கிளம்ப வேண்டிய. இங்கே பாருங்கள், லண்டன் கேட்விக் வந்து 2 பெல்ட் 2ல் வருது. ஸோ 2 அங்கே இருக்குது.
ஸோ மற்ற நாடுகளில் வந்து டியூட்டி ஃப்ரீ, இங்கே வந்து டேக்ஸ் ஃப்ரீ, ரெண்டுமே ஒன்று தான். நான் இந்த டேர்மை யூஸ் பண்ணினேன். என்ன சொல்லுங்க அப்போ கேட்விக்கில் வந்து வெளிக்கிடைக்கில் வந்து கொஞ்சம் டிலே ஆகிட்டுது, ஒரு 15 மினிட்ஸ் வந்து டிலே ஆகிட்டுது. ஆனால் கொண்டு வந்து இறக்கிக்கில் வந்து சொன்ன டைமுக்கு கொண்டு வந்து இறக்கிட்டேன். சட்டியாக 6:10 லோக்கல் டைம், 6:10 தான். ஒட்டு பிரச்சனையும் இல்லை, எல்லாம் ஸ்மூத்தாக இருந்தது லேண்டிங். அதுக்கு பிறகு வர்றது வந்து ஏர்போர்ட்டில் சனமே இல்லை, ஸ்டியான லெஸ் க்ரௌடு. வந்து அப்படியே அடித்து பிச்சு கொண்டு வந்து பாஸ்போர்ட்டை வந்து ஸ்கேன் பண்ணேன், கேட் ஓப்பன் ஆச்சுது, அப்படியே இஞ்சால வந்தது, அவ்வளோதான். அங்கே பார்த்துக்க தான் கிடைக்கிறேன். என்னென்னு சொன்னால் சூட்கேஸ் விட்டால் போயிடும், அங்கால போய் மற்ற பக்கம் ரவுண்ட் அடிச்சு வெறுவார் தான். பட் இருந்தாலும் இந்த விருது போலோட எஸ் இந்த வார இவரான் என்ற சூட்கேஸ். வாங்க 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 வாங்க. இந்த சூட்கேஸ் வந்து ஹெவியே இல்லை, இங்கே பாருங்க, சும்மா சிம்பிளாக. ஏன்னா நான் பெருசாக ஐட்டம் ஒன்றும் கொண்டு இல்லை, இருக்கிற ஐட்டமே வந்து இந்த கேமராக்கள், ட்ரைபோட்டுகள், இந்த ஐட்டங்கள்லாம் இதுதான் ஹெவியே தவிர மற்றபடி உடுப்புகள் வந்து அளவாக உடுப்புகளை கொண்டு வந்தனால் மற்றது இங்கே கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ண போகிறேன். நோர்வேல வாங்கின உடுப்புகள்னு சொல்லி கொஞ்சம் வாங்கத்தானே வேணும். ஸோ அதுக்காக பெரிய அளவில் வந்து கொண்டு வரையில்லை. ஸோ எல்லோரும் பாருங்கள், இதுதான் ஓஸ்லோ கார்டமன் ஏர்போர்ட். ஓஸ்லோ ஏர்போர்ட். இந்த ஏர்போர்ட்டின் பேர் வந்து காதமோ என்று சொல்லப்படுற ஏர்போர்ட், காதமோ என்று சொல்லினோம். ஸோ அந்த ஏர்போர்ட்டில் வந்து இப்போ ஒரு இடத்துல இருக்கிறேன். என்ன பிரச்சனை எடுத்தோன்னா, இங்கேருந்து இப்போ ட்ரெயின் எடுத்து ஓஸ்லோ சென்ட்ரலுக்கு போகணும், சரிதானே? ஏன்னு எடுத்தோன்னா அங்கே தானே என்னுடைய ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கேருந்து 2 சர்வீஸ் இருக்குது. ஒன்று வந்து நார்மல் ட்ரெயின் சர்வீஸ், மற்றது வந்து எக்ஸ்பிரஸ். 2க்கும் எவ்வளோ வித்தியாசம்னு சொன்னால் வெறும் 4 நிமிஷம் மட்டும்தான். ஸோ நீங்கள் நார்மல் ட்ரெயின்லேயே போகலாம். ஆனால் 2க்கும் டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னு சொன்னால் பயங்கர வித்தியாசம். ஸோ நீங்கள் அடுத்த முறை வந்து நோர்வேக்கு விரைக்குள்ள ஒஸ்லோக்கு வரும்போது எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் தான் எடுக்கணும்னு சொல்லி அவசியம் இல்லை, நார்மல் ட்ரெயினும் எடுக்கலாம். நார்மல் ட்ரெயின் வந்து நான் பார்த்தேன் BY என்று சொல்லி ஒரு கம்பெனி, அவைக்கு மொபைல் ஆப் இருக்குது, நான் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிறேன். அதில் ஏற்கனவே டிக்கெட் எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கிறேன் வேறு இடங்களுக்கு போகிறதுக்கு. ஸோ BY என்று சொல்லி அதுதான். இப்போ நான் அந்த மொபைல் ஆப்லேயும் இப்போ டிக்கெட் வாங்கலாம், அல்லது உங்கள் மெஷின் இருக்குது முன்னால், மெஷின்லேயும் வாங்கலாம். ஸோ இப்போ டிக்கெட் எடுத்து ட்ரெயினில் ஏறி அங்கே போகிறேன். ஸோ நான் இதில் ட்ரெயின் டிக்கெட் எடுக்க போகிறேன். ஆஹா, இங்கிலீஷ் இந்த இருக்குது, இங்கிலீஷ். ட்ராவல் கார்ட் இல்லை, சிங்கிள் டிக்கெட். சிங்கிள் டிக்கெட் தான். ஒஸ்லோ லுஃப்தாவோன் சொன்சன் அப்படின்னா என்ன? ஒஸ்லோ ஏர்போர்ட் ஸ்டேஷன், அதை தான் வெளியே கிடக்குது. நாங்கள் போக வேண்டியது ஒஸ்லோ எஸ்ன்னு கிடக்கு. இங்கே பாருங்க, ஒஸ்லோ எஸ்ன்னு இருக்குல்ல, அதுதான் ஒஸ்லோ சென்ட்ரல். டிக்கெட் வில் நாட் பி வேலிட் ஏர்போர்ட் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின், அது எனக்கு தேவையில்லை. அடல்ட் உண்டு. நெக்ஸ்ட். எஸ், இந்த வந்துட்டு டிக்கெட் மண்டே 17 ஆகஸ்ட் 2026. இது நான் ட்ராவல் பண்ணுற டேட். ஆனால் இந்த வீடியோ நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னு எனக்கே தெரியலை. கட்டாயம் வேறு டேட்டில் தான் பார்ப்பீங்க. தட்ஸ் ஃபைன். எஸ், ஒஸ்லோ ஸ்டேஷனுக்கு வந்தாச்சு. டைம் பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு 23 நிமிஷம் தான். அங்கே ஏர்போர்ட்லேருந்து இங்கே வந்து 23 நிமிஷம் மட்டும்தான். அடிச்சு பிச்சு கொண்டு வந்துட்டு நல்ல சூப்பர் ட்ரெயின், அந்த மாதிரி ட்ரெயின். என்ன பிரச்சனைன்னு சொன்னால் ட்ரெயினுக்கு வச்சு கதைக்க முடியலை. என்னென்னு சொன்னால் நான் ஓடி வந்து ஏறினான் தானே, ஓடி வந்து ஏறினது வந்து ஒரு சைலன்ஸ் ஏரியா. அதுக்கு வந்து ஒருத்தருமே கதைக்கிற ஒரு லைப்ரரியில் இருந்த மாதிரி எல்லோரும் வந்து அமைதியாக இருந்துச்சுன்னா. ஸோ அதுக்குள்ள வச்சு நான் கதைக்கிற சரியில்லை தானே, அதனால் கதைக்கையில் குவைட்டான ஏரியா. ஸோ அதனால் கதைக்கையில் சூப்பராக இருந்தது ட்ரெயின். ட்ரெயினில் இன்னும் ஒரு விசேஷம் என்னென்னு சொன்னால் வைஃபை வந்து ஃப்ரீ வைஃபை, பயங்கர ஸ்பீட் கனெக்ட் பண்ணினான், பயங்கர ஸ்பீடாக இருந்தது. மற்றது இன்னும் ஒரு விஷயம் என்னென்னா ஒஸ்லோ எஸ்ன்னு தான் எல்லாம் வழி கிடந்தது. அது என்ன எஸ்என்னு எல்லாம் கிடக்குன்னு பார்த்தா சென்ட்ரலுக்கு தான் எஸ்என்னு போட்டு கிடக்குது.
சென்ட்ரல்னு சொன்னால் சி என்று தானே வரணும் நோமலா சி என்று அப்படியே எஸ் என்று போட்டுக்கிட்டு பார்த்தா இங்கே சென்ட்ரலில் வந்து எஸ்லான ஆரம்பிக்குது SCNTRAL அந்த மாதிரி ஏதோ வருது நினைக்கிறேன் சென்ட்ரல் என்று சொல்லி கடைசியாக வந்து மலேசியாவில் பார்த்தேன் நான் மலேசியாலேயும் வந்து சென்ட்ரல் வந்து எஸ்லான ஆரம்பிக்கும் ஸோ இங்கே நோர்வேலையும் வந்து சென்ட்ரல் வந்து எஸ்லான ஆரம்பிக்குது இங்கே பாருங்க இதுலேயும் வெளியே கிடக்கு ஒஸ்லோ எஸ் என்று சொல்லி ஒஸ்லோ எஸ் என்ன ஆச்சரியம்னு சொன்னால் சரியான குவைட்டாக இருக்குது ஆட்கள் சரியான குறைவு என்ன ஒஸ்லோவில் ஆட்களே இல்லையா மேபி இன்றைக்கு மண்டேன்றபடியால் சிலவில் ஒர்க்கிங் டே தானே அதனால் வந்து குறைவு வரியா வீக்கெண்டில் சிலவில் நிறைய பேர் நம்ம தெரியாது நோர்வேலேருந்து இந்த வீடியோ பார்க்குறாக்க சொல்லுங்க ஏன் ஆட்களை காணலன்னு சொல்லி எல்லா இடம் வந்து சரியான குறைவாக இருக்குது உண்மையிலேயே குறைவா இல்லை எனக்கு லண்டனில் பார்த்து அப்படியே ஆகிட்டோ தெரியலை சூப்பராக இருக்குல்ல இந்த என்ட்ரன்ஸ் ஸோ எக்ஸிட் எடுத்து வெளியில் வந்துட்டேன் முதல் முறையாக ஒஸ்லோ மண்ணில் வந்து கால் வைக்கிறேன் அதாவது இந்த பயணம் எப்படி ஆரம்பிச்சேன்னு சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னேன் ஹாலண்டை பார்த்து ஹாலண்டு வீடியோக்கள் பார்த்து ஹாலண்ட் விளையாடுற மச்சுகளை பார்த்து அதில் இன்ஸ்பயர் ஆகி அப்படியே வந்து சேர்ந்தாச்சு ஸோ ஹாலண்ட் ஊருக்கு வந்து சேர்ந்தாச்சு தனியாக ஹாலண்ட் மட்டும் தான் இங்கே இருக்காரா தமிழாக்கள் இல்லையான்னு கேட்டிங்கன்னு சொன்னால் நிறைய தமிழாக்கள் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சாக்கள் ஃப்ரெண்ட்ஸ் பழகினாக்கள் இந்த மாதிரி கணக்க பேர் இருக்கணும் ஸோ எல்லாருக்கும் சேர்த்து ஒரு வணக்கம் நோர்வேயில் இருக்கக்கூடிய அனைத்து தமிழ் மக்களுக்கும் வணக்கம் நோர்வேயில் இருக்கக்கூடிய ஃப்ரெண்ட்ஸுக்கு வணக்கம் நோர்வேயில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து கட்டாயம் கோவிப்பினம் இதை பார்த்து ஏன் சொல்லுங்க பார்ப்போம் நான் ஒருத்தருக்குமே சொல்லலை இங்கே மீட் பண்ணலாம் ஒஸ்லோவில் கூட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கணும் பட் நான் ஒரு தடவை மீட் பண்ணல ஒருத்தருக்கும் சொல்லவும் இல்லை ஸோ வீடியோ பார்த்துட்டு கோவிக்கணுமோ தெரியாது அதுக்காக மன்னிச்சு கொள்ளணும் ஸோ பாருங்கள் ஒஸ்லோ ட்ராமு நல்ல ஒரு ப்ளூ கலரில் போகிறார் என்னென்னு சொன்னால் வார வழி முழுக்க நிறைய இடங்களில் வந்து இந்த திருத்த வேலைகள் நடந்துகிட்ருக்குது இப்போ சம்மர் டைமில் நான் செய்வினம் ஸோ அதனால் கொஞ்சம் அங்கே இங்கே வளைஞ்சு வர வழியாக போயிட்டுது ஓகே கூகுள் மேப்பை பார்த்து வளைஞ்சு வந்து சேர்ந்தாச்சு இப்போ போயிட்டு செக்இன் பண்ணிவிட்டு ரூமை போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லி ஹலோ You are 905, breakfast is included on the second floor. Okay. I know 2 இங்கே தான் இருக்கு 903 904 and 905 ஓகே ஆரம்பிக்கலாமா ஸோ மங்களகரமாக வலது கால் எடுத்துக்கிட்டு உள்ள போ வாங்கியா ஓகே அவ்வளோ பெரிய ரூம் மட்டும் இல்லை அவ்வளோ சின்ன ரூம் மட்டும் இல்லை இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு டேபிள் இதில் வழக்கமான ஐட்டங்கள் கேட்டில் கப்ஸ் டீ காஃபி அதுகள் ஓகே ரிமோட் கண்ட்ரோல் டிவி எங்கே இருக்குது டிவி வந்து இங்கே இருக்குது தட்ஸ் ஃபைன் அங்கால பாத்ரூம் பார்ப்போம் ஒரு லைட் உண்டு இப்படி வச்சுருக்கணும் தட்ஸ் ஃபைன் வேறு லைட் இல்லையா மேலே இருக்குது ஓகே நோ அது தட் இஸ் நாட் லைட் ஓகே அதுக்கு பிறகு இங்கே ஒரு லைட் ஒன்று இருக்குது ஒரு ஃபேன் உண்டு அதெல்லாம் சுற்றி கட்டி வச்சு கிடக்குது இப்போ தேவைப்படாது தானே ஓகே என்ன சொன்னால் லைட்டாக குளிருது இது இதை ஓப்பன் பண்ணலாமா
இல்லை, அப்படியே இதில் இருக்கும். ஓகே, ஒரு சிங்கிள் பெட் உண்டு. ஓகே, அதுலேயும் ஒரு சின்ன லைட் ஒன்று இருக்குது. இங்கெல்லாம் ப்ளக் இருக்குது. இப்படி ஜன்னலை ஓப்பன் பண்ணோம்னு சொன்னால் அங்கெல்லாம் ஃபுல்லாக அப்பார்ட்மெண்ட். மேபி இந்த ஹோட்டலினுடைய மற்ற பக்கமும் தெரியல. ஸோ வியூன்னு சொல்லி ஒன்றுமே இல்லை. இந்த ரூமில் எதுனா அந்த ரூமில் இருக்கிறாக்களை பார்க்க வேண்டியான், அந்த ரூமில் இருக்கிறாக்களை என்ன பார்க்க வேண்டியான். ஆக்சுவலாக அது ஒரு ஆஃபீஸ், தூரத்தில் ஒரு ஆஃபீஸ் ஒன்று தெரியுது. ஸோ ஆஃபீஸ்காரருக்கு வந்து ஒரு ஹாய் சொல்ல வேண்டியான். இருக்கட்டும், இங்கே வர லைட்டை போடுவோம். ஆல் ரைட். ஸோ இந்த லைட் வேலை செய்யுது. இந்த லைட் வேலை செய்யுதா? அதுவும் வேலை செய்யுது. ஓகே, ஓப்பன் பண்ணி வைப்போம். மின்சாரத்தை வந்து சேமிப்போம். ஸோ இங்கே ஒரு டிவி இருக்குது. ஸோ சிம்பிள் ரூம் தான், சின்ன ரூம் தான். தட்ஸ் இனஃப். நான் ரூம்லேயே இருக்க போகிறேன். இங்கே வந்து இன்றைக்கு வந்து மண்டே நைட்டும், நாளைக்கு டியூஸ்டே நைட்டும் இங்கே நிற்பேன். வெனிஸ்டே மார்னிங் வந்து என்னுடைய ட்ரீம் பிளேஸ், நான் போகணும்னு சொல்லி ஆசைப்பட்ட அந்த இடத்துக்கு போகிறேன். ஓகே, இப்போ வந்து பாத்ரூமை பார்ப்போம். திஸ் இஸ் பாத்ரூம். பரவாயில்லையே, இங்கே உள்ள கோமட், மற்ற ஐட்டங்கள், டவல், தட்ஸ் குட். ஹேர் ட்ரையர், இது ஒரு அளவான மிரர் உண்டு. ஓகே, சிங்க், நோர்வே தண்ணி. எங்கே போனாலும் கை கழுவி பார்க்குற ஒரு பழக்கம். நோர்வே தண்ணி வித்தியாசமாக இருக்குது. இங்கே இருந்தபடியே நீளமாக வந்து இப்படி வரார். இந்த டிசைனர் வந்து வித்தியாசமாக யோசிச்சுக்கார். பாத்ரூம், டோர் வந்து 180 பாகையில் திறக்குது. அங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது. ஓகே, இவர் இப்போ வந்து 2 பேரையும் இழுத்து நடுவில் வச்சு பொருத்தி வச்சு போட்டு தான் குளிக்கணும். பெரிய ஓகே, ஒரு மாதிரி இப்படி இழுத்து பொருத்தி வச்சு போட்டு அதுக்காக குளிக்க வேண்டியான். பரவாயில்லை. கடைசியாக வந்து வேல்ஸில் தங்கின வீட்டில் வந்து பாதி டோரான் இருந்தது. இந்த பாதி டோர் ஓப்பனாக இருந்தது. அங்கேருந்து முழு தண்ணியும் வெளியில் வந்தபடி. இது வந்து 2 பக்கம் க்ளோஸ் பண்ணபடியாக பரவாயில்லை, நிம்மதியாக குளிக்கலாம். ஓகே, குட். மற்றது இந்த டோர் வந்து பார்த்தோம்னா டோர் ஓகே. ஸோ இதில் வந்து ஹேங்கர் மாதிரி இருக்குது. இதில் நீங்கள் ஏதாவது தொங்க விடலாம். ஸோ சிம்பிளாக நல்லா இருக்குது, பேசிக்காக. இட்ஸ் ஓகே. ஸோ ஃபைனலாக ரூமுக்கு வந்து சேர்ந்தாச்சு. மெடிஇன் ஹோட்டலினுடைய ரூம். அடுத்து வரும் 2 நாளைக்கு நான் இங்கே இருக்க போகிறேன். திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் இங்கே இருக்க போகிறேன். அடுத்தடுத்த எபிசோட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஃபுல்லாக பாருங்கள். கட்டாயம் வந்து உங்களுக்கு வேர்த்தாக இருக்கும். நிறைய காட்சிகள் பார்க்க போகிறோம். நோர்வேயினுடைய அவ்வளவு அழகையும் வந்து அப்படியே அள்ளி கொண்டு வந்து தரப்போகிறேன். வேறு என்ன சொல்ல கிடக்கு எல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன். அதோட முக்கியமான விஷயம், இந்த நோர்வேஜியன் லாங்குவேஜில் இருக்கக்கூடிய சொற்கள் இருக்குது தானே, வர்ற வழி முழுக்க இருக்கிற எல்லா போட்ஸையும் வந்து வாய்ச்சி கொண்டு வந்தேன். அந்த சொற்கள் வந்து வித்தியாசமாக இருக்குது, வாசிக்க நல்லா இருக்குது. இப்போ இங்கிலீஷோட கம்பேர் பண்ணி தான் நாங்கள் எடுத்தோன்னே வாசிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் சென்ட்ரல் வந்து இங்கிலீஷில் வந்து சியில் ஆரம்பிக்கும், இங்கே வந்து எஸ்ஸில் ஆரம்பிக்குது. ஸோ அது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அதேமாதிரி வர்ற வழியில் வந்து ஒரு பார் ஒன்று பார்த்தேன். ஒரு பார்னுடைய பேர் வந்து கோப்ரா என்று சொல்லி இருந்தது. கோப்ரான்னு சொன்னால் சியிலான ஆரம்பிக்கும் இங்கிலீஷில், இங்கே வந்து கேயில் ஆரம்பிச்சது. KOBRA, கோப்ரான்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி போகிற வழி முழுக்க இருக்கிற எல்லா போட்ஸையும் வந்து வாசிக்கிறோம். புது சொற்கள் எல்லாத்தையும் வந்து லேர்ன் பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு வந்து நான் நோர்வீஜியன் லாங்குவேஜ் வந்து கற்றுத்தரேன். ஓகேவா? ஸோ இந்த சீரீஸை வந்து நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த சீரீஸ் இந்த முடிவில் நீங்களும் சில நோர்வீஜியன் சொற்களை வந்து கற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த எபிசோட் வந்து சனிக்கிழமை பிற்பகல் 3 மணிக்கு UK டைம், 3 மணிக்கு டாம் வீடியோ வரும். ஸோ மீண்டும் சந்திப்போம் அன்பான உறவுகளே. நன்றி, வணக்கம். நோர்வேல வந்து கிளாஸில் தெரியணும், நல்லா இருக்கு. ஊரில் குடித்த மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வருது. என்னென்னு சொன்னால், அதனுடைய கூரைக்கு மேலே ஏறி நடக்கலாம்னு சொன்னேன் தானே, இந்த கூரைக்கு மேலே தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கிறேன். இது பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நான் மேலே நிற்கிறேன். இதுக்கு மேலே ஆக்சுவலாக வந்து இதனுடைய கீழ்ப்பக்கம் இருக்குது தானே, அது வந்து கொஞ்சம் கடல் மட்டத்துக்கு கீழான் இருக்குது. ஏன்னா பக்கத்தில் கடல் இருக்குது. ஸோ அந்த கடல் மட்டத்துக்கு கீழான் இருக்குது. ஸோ ஃபைனலாக நோபல் ப்ரைஸ் கொடுக்குற அந்த மண்டபத்தை வந்து பார்த்தாச்சு.